ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன்ஸில் இருக்க சில பேசிக்ஸான கொஸ்டின்ஸ், அதில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸு, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில இம்பார்ட்டண்டான பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்டர்வியூஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட பேசிக்ஸ் அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். பெர்முடேஷன்னா என்னன்னா அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க, காம்பினேஷனா செலக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். கிவன் 3 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கணும். ஸோ எத்தனை விதமா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 கொஸ்டினுமே ட்ரூவா இருக்க சான்சஸ் இருக்கா, அதனால 3மே ட்ரூன்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் A1ம் A2ம் ட்ரூவா இருக்கும், A3 ஃபால்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் A1ம் A3யும் ட்ரூவா இருக்கும், A2 ஃபால்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் A1 ஃபால்ஸா இருக்கும், A2ம் A3யும் ட்ரூவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு A2ம் A3யும் ஃபால்ஸா இருக்கும், A1ம் A3யும் ஃபால்ஸா இருக்கும், A1ம் A2ம் ஃபால்ஸா இருக்கும். அப்புறமா எல்லாமே ஃபால்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும்? 1 2 3 4 5 6 7 8 விதமா ஆன்சர் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம ஷார்ட் டேர்மா யூஸ் பண்றது? ஒரு கொஸ்டினோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஒன்னு ட்ரூவா இருக்கணும், ஒன்னு ஃபால்ஸா இருக்கணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ 2 × 2 அதே தானே எல்லா கேஸுக்கும். கொஸ்டின் 1க்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு, கொஸ்டின் 2க்கும் 2 பாசிபிலிட்டி இருக்கு, கொஸ்டின் 3க்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இது மூணுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துடும். மொத்தம் 8 விதமான பாசிபிலிட்டில நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் இங்க வந்து இதை வந்து எப்படி ஈஸியா போடணும்னா, மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு? ட்ரூ ஃபால்ஸ் 2 காம்பினேஷன்ஸ் இருக்கு, 2. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 3. அப்போ 2^3. எவ்வளவு ஆன்சர்ஸ்? அதுல இருக்க மொத்த கொஸ்டின்ஸ் 2^3 ஆன்சரும் 2 × 2 × 2 8 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, given 10 girls and 7 boys, how many different pairs are possible? எவ்வளவு டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வந்து நம்மளாட்ட எடுக்க முடியும்? ஒரு கேர்ள் வந்து இந்த 7 பசங்களோட ஒவ்வொரு பசங்களோட சேர வாய்ப்பு இருக்கா? பில இருக்க B1 B2 B3 B4 B5 B6 B7, அந்த G1 இருக்கவங்க B1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B7 வர. நெக்ஸ்ட் G2 இருக்கிறவங்களும் அதே மாதிரி B1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B7 வர. அப்போ ஒவ்வொரு கேர்ள்ஸுமே 7 பசங்களோட சேர வாய்ப்பு இருக்கா? அப்போ வந்து மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 10 girls into 7 boys, மொத்தம் எத்தனை பேர்? 70 பேர். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் சில இன்னும் கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் பார்ப்போமா? இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத், இதோட கனெக்ஷன் பிளேஸ் வந்து மும்பை, டெல்லி. ஹைதராபாத்ல இருந்து டெல்லிக்கு போக எத்தனை வழி இருக்கு? H1 நம்ம சூஸ் பண்ணலாம், D1 D2 D3 D4, இந்த 4 வழியில எந்த வழியில வேணா சூஸ் பண்ணலாமா? அப்போ H1க்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, H2க்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, H3க்கு 4 பாசிபிலிட்டிஸ். அப்போ இந்த ஹைதராபாத் டு மும்பைக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 3 பாசிபிலிட்டிஸ். மும்பை டு டெல்லிக்கு வந்து 4 பாசிபிலிட்டிஸ். அப்போ 3 × 4. இங்க அண்டுன்னு கேட்டுக்கிறதுனால மல்டிப்ளை. சப்போஸ் ஆறுன்னு கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்க போறாங்க. அப்போ வந்து இதுல இருந்து நம்ம 3 + 4 7 12 வேஸ் வரும். பட் இங்க வந்து அண்டு மொத்தம் சென்னை டு ஹைதராபாத் டு மும்பை, மும்பை டு டெல்லி வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் கேட்கறதுனால 12 வேஸ் இருக்கு. கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் இன்னொரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைதராபாத் டு கோவா டு டெல்லி. ஹைதராபாத் டு கோவா எத்தனை வழி இருக்கு? 2 வழி இருக்கு. கோவா டு டெல்லி வந்து 3 வேஸ் இருக்கு. அப்போ 2 × 3 வந்து 6. இதுதான் இதோட பாசிபிலிட்டிஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிடும். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைதராபாத் டு டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைதராபாத் டு டெல்லினா ஹைதராபாத் டு மும்பை வழியாட்டியும் போகலாம், கோவா வழியாட்டியும் போகலாம். மும்பை வழியாட்டி போனா எத்தனை பிளேசஸ் இருக்கு? இங்க 3 × 4 வந்து 12. ஹைதராபாத் கோவா டெல்லி போனோம்னா 2 × 3 6. அப்போ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்கு? 12 + 6 18 வேஸ் இருக்கு. புரிஞ்சிருச்சா? இது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் 2 வழி இருக்கு, 2ல எந்த வழியில யூஸ் பண்ணாங்கன்னா, சப்போஸ் மும்பை வழியாட்டி போனா 12 வேஸ் இருக்கு, கோவா வழியாட்டி போனா 6 வேஸ் இருக்கு. இது ரெண்டுல நான் சப்போஸ் மும்பை சூஸ் பண்ணனா 12 வே மட்டும் தான், கோவா சூஸ் பண்ணனா 6 வேஸ் மட்டும் தான். அப்போ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்கு? 12 + 6 18 வேஸ் இருக்கு. அதுதான் இதுக்கான பாசிபிலிட்டிக்கான சொல்யூஷன். இப்போ வந்து சில கிஃப்ட் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பென் அண்ட் புக், இந்த காம்பினேஷன்ல எத்தனை கிஃப்ட் உங்களாட்டி அரேஞ்ச் பண்ண முடியும்? ஆர்னா என்னது? பிளஸ் சைன் யூஸ் பண்ணணும், அண்டுனா மல்டிப்ளை சைன். ஃப்ளவர்ஸ் அண்ட் சாக்லேட் ஆர் ரிங். பென் வந்து நீங்க 3 சூஸ் பண்ணலாம், புக் வந்து 5 சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த காம்பினேஷன்ல எத்தனை சூஸ் பண்ண முடியும்? 3. அண்டுனால மல்டிப்ளை சைன் 5, 3 × 5 15, ஆர்னால பிளஸ் சைன் 7 × 3 21, ஆர்னால பிளஸ் சைன் 3. மொத்தம் எத்தனை வேஸ் இருக்கு? 39 வேஸ்ல நம்மளாட்டி கிஃப்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அண்டுன்னு கேட்டாங்கன்னா மல்டிப்ளை சைன், ஆர்ன்னு கேட்டாங்கன்னா பிளஸ் சைன். ஸோ இந்த காம்பினேஷன் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பெர்முடேஷன்ல இருக்க சில காம்பினேஷன் பார்ப்போம். பெர்முடேஷன் என்னன்னா அரேஞ்ச்மெண்ட். கொடுத்துருக்க லெட்டர்ஸ் அதை அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். பட் அதுல இருக்க ஆர்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணுவோமா? 3 டிஸ்டிங்க்ட் கேரக்டர். டிஸ்டிங்க்ட்னா என்னன்னா யூனிக் கேரக்டர். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏவு சிஇ டிஏ. இதை வந்து நம்ம எத்தனை ஆர்டர்ல சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. பட் அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆக போறதுல 3ன்றது அப்படிதான் இருக்கும். ஏசிடி எழுதலாமா? நெக்ஸ்ட் இந்த டியும் சியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஏடிசி. நெக்ஸ்ட் வந்து சிஏ ஃபர்ஸ்ட் வச்சு எழுதலாமா? சிஏடி
CDA. நெக்ஸ்ட் DA வச்சு எழுதணும்னா DAC DCA. மொத்தம் எத்தனை வழியில எழுத முடியும்? 6 வேஸ்ல எழுத முடியும். இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? சப்போஸ் கேட்டாங்கன்னா எப்படி குயிக்கா ஆன்சர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டோட்டல் லென்த் என்னது 3. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு 3மே வர வாய்ப்பு இருக்கா? ஏவும் வர வாய்ப்பு இருக்கு, சியும் வர வாய்ப்பு இருக்கு, டியும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே 3 வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட்ல இருக்கிறது நான் தான் 3ல ஒரு லெட்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல போட்டேன். மீதி எத்தனை லெட்டர் இருக்கு? 2 லெட்டர் தான் இருக்கு. அப்போ நான் இப்ப ஏ வச்சுக்கிட்டேன்னா ரெண்டாவது பிளேஸ்ல என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு? சி வர வாய்ப்பு இருக்கு, இல்ல டி வர வாய்ப்பு இருக்கு. 2 லெட்டர்ல ஏதோ ஒரு தான் வரப்போகுது. அதனால நான் 2 போட்டுக்கிட்டேன். சப்போஸ் நான் சிஎஸ் சூஸ் பண்ணேன்னா கடைசியா வர எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் மீதம் இருக்கும். அதனால நான் 1 போட்டுக்கிறேன். இது வந்து என்னது 3 × 2 × 1. இதுதான் வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. கொடுத்திருக்க லென்த் ஃபேக்டோரியல் போட்டா நமக்கான ஆன்சர் எத்தனை வேஸ்ல வந்து நம்ம பெர்முனேட் பண்ண முடியும் அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு வந்துடும். அதை தான் இங்க கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு எப்படி எழுத முடியும்? 4ல இந்த 4மே ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த 4 ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா செகண்ட் இருக்க லெட்டர் 3ல இருந்து ஏதாவது ஒன்று வரும். நெக்ஸ்ட் 2ல இருந்து ஏதாவது வரணும். நெக்ஸ்ட் கடைசியா ஒன்னே ஒன்று தான் வரணும். அப்போ 4 × 3 × 2 × 1 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. இதோட அவுட்புட் என்னது? 1 × 2 2 2 × 3 6 6 × 4 24. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்தை ஜெனரலைஸ் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? கொடுத்திருக்க லென்த் வந்து n × n - 1 n - 2 n - 3 n - 4 until it becomes 1. இதை வந்து n ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்முடேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்க சில இம்பார்ட்டன்டான பேலன்ஸ் காம்பினேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போமா? இங்க வந்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா given 5 distinct character 5 யூனிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. how many ways we can arrange 2 character? ரெண்டு கேரக்டர் மட்டும் நம்ம 2 கேரக்டர் 5 கேரக்டரா சேஞ்ச் பண்ணணும்ப்பா. ரெண்டு கேரக்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் ஏவ ஃபர்ஸ்ட் கேரக்டர் எனக்கு எத்தனை வர வாய்ப்பு இருக்கு? கொடுத்துருக்க 5மே வர வாய்ப்பு இருக்கா? அதனால நான் 5ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எத்தனை வர வாய்ப்பு இருக்கு? 4 தான் வர வாய்ப்பு இருக்கு. அதனால 4ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க எத்தனை கேரக்டர் கேட்டிருக்காங்க? 2 கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போ 5 4 மட்டும் எடுத்தா போதும். சப்போஸ் 3 கேரக்டர் கேட்டாங்கன்னா × 3ன்னு போட்டுக்கிட்டா போதும். இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 20. ஸோ 20 விதமா நம்மளாட்டி இந்த காம்பினேஷன்ஸ் மேக் பண்ண முடியும். சப்போஸ் இந்த கேரக்டர் வந்து 3ன்னு கேட்டாங்கன்னா 5 × 4 × 3 20 × 3 120 சாரி 60. அதுதான் இதுக்கான அவுட்புட். இதை வந்து நம்ம எப்படி ஜெனரலைஸ் பண்ணி எழுதுவோம்? இங்க 2ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு எது வரை எழுதுவது? 2 கேரக்டர் வரை எழுதுவோம். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன எழுதுவோம்? 5 - 2 வந்து என்னது? 3. 3யோட எதை ஆட் பண்ணா 4 வரும் +1. அப்போ n இங்க வந்து எத்தனை வேஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேஸ் நம்ம 6ன்னு எடுத்துப்போம். n - 6 + 1 5 - 2 3 3 + 1 4. அதை தான் இங்க எழுதியிருக்கேன். n - 1 நெக்ஸ்ட் வந்து until it becomes n - r + 1. நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ் அதாவது 5 4 3 until எது வரனா n - r + 1 வரை நம்ம எழுதுவோம். இதை ஜெனரலைஸ் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? n ல இருந்து ஆரம்பிச்சு n - r + 1 இந்த காம்பினேஷன்ல எழுதலாம். சப்போஸ் இதை ஃபேக்டோரியல் விதமா எழுதணும்னா இது எல்லாமே ஒன்னொன்னா குறைஞ்சிட்டு தானே வருது. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். n ஃபேக்டோரியல் n - 1 n - 2 until it becomes 1. கரெக்ட் தானே? இப்போ இந்த +1 எடுத்துட்டு n - r வெறும் +1 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் -1 -2 -3 until it becomes 1. அதை தான் நான் இங்க எழுதிருக்கேன். இப்போ இந்த ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் எழுதலாம். இங்க நான் எக்ஸ்ட்ரா சில கேரக்டர் ஆட் பண்ணிருக்கல. இப்போ நான் அது மேல ஆட் பண்றேன்னா டிவைட்லயும் நான் ஆட் பண்ணணும். அந்த டிவைட்லயும் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதை எப்படி ஜெனரலைஸ் பண்ணி எழுதலாம்? n - r ல இருந்து ஆரம்பிச்சு till 1. அப்போ இதை n - r ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? அதை தான் இங்க எழுதிருக்கேன். மேல இருக்கிறது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாஸ்னா நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பட் எப்படி இது டிரைவ் ஆகுதுன்னு தெரியாம இருக்கும். கரெக்ட் தானே? n பெர்முடேஷன் ஆஃப் r. அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணி எழுதணும்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல். ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் காம்பினேஷன்ல இருக்க சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எத்தனை பாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க 3 தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி 3 செலக்ட் பண்ணுவோம்? B1 B2 B3 ஒரு காம்பினேஷன் எழுதிக்கிட்டேன்னா, நெக்ஸ்ட் B1 B2 B4 எழுதிக்கிட்டேன்னா, B1 B3 B4 எழுதிக்கிட்டேன்னா, நெக்ஸ்ட் B2 B3 B4 எழுதிக்கிட்டேன்னா, இப்போ இந்த ஒரு காம்பினேஷனே நம்ம எத்தனை விதமா எழுதலாம்? 3னா 3 ஃபர்ஸ்ட் வந்து 3 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 1. அப்போ அதை ஃபேக்டோரியல் பண்ணி எழுதலாமா? அதை தான் இங்க எழுதியிருக்கேன். B1 B2 B3 B1 B3 B2 நெக்ஸ்ட் வந்து B2 வர ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் B3 ஃபர்ஸ்ட் வர. இந்த விதமான 4 ஃபேக்டோரியல் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் 3 ஃபேக்டோரியல் என்னது? 6. இதோட ஃபேக்டோரியல் மறுபடியும் எல்லாமே 3 3 தான் இருக்கு. 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 6 + 6 + 6 + 6 வந்து 24 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னா 6 6யும் 24 அடிச்சனா 4. அப்ப டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து 24ன்னு அவுட்புட் வரும். அதுக்கான ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்தோம். கரெக்ட் தானே? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல். n வந்து எத்தனை? மொத்தம் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 4 பாய்ஸ். எத்தனை பாய்ஸா நம்ம பிரிக்க சொல்லியிருக்காங்க? 3 பாய்ஸ். அப்போ n - r ஓட வேல்யூ 3. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 - 3 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் என்னது? 24 டிவைடட் பை 4 - 3 வந்து 1 1 ஃபேக்டோரியல் 1. அப்போ 24/1 24 தான். அப்போ டோட்டல் செலக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்?
24 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். கொடுத்துருக்க ஆன்சர் டோட்டல் அரேஞ்ச்மெண்டோட ஆன்சர் டிவைடட் பை ஒரே ஒரு காம்பினேஷனோட ஃபேக்டோரியல் மட்டும் பார்த்தோம். 3 ஃபேக்டோரியல் 24 3 ஃபேக்டோரியல் எதுனா 6 16 24 அடிச்சா 4. இப்போ இந்த 24ன்றது எங்கேருந்து வந்துச்சு? இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்டோட அவுட்புட் தானே இங்க 24 வந்திருக்கு. டோட்டல் அரேஞ்ச்மெண்டோட ஃபார்முலா தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. NPR equal to n factorial divided by n minus r factorial. இது வந்து given என்ன how many ways we can arrange, எவ்வளவு விதமா நம்மளாட்டி அரேஞ்ச் பண்ண முடியும். பட் எவ்வளவு விதமா நம்மள செலக்ட் பண்ண முடியும்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? 24ன்றது எங்கேருந்து வந்துச்சு? அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து வந்துச்சு. அப்போ NPR டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் NPRனு எழுதுவோம் டிவைடட் பை r ஃபேக்டோரியல். எத்தனை விதமா செலக்ட் பண்ண சொன்னாங்க? 3 பாய்ஸ் செலக்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால 3 ஃபேக்டோரியல், அதனால r ஃபேக்டோரியல். இங்க NPRக்கு நம்ம முன்னாடியே ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை தூக்கிட்டு வந்து அப்படியே அப்ளை பண்றேன். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். இதுதான் காம்பினேஷன் ஃபார்முலா. ஸோ பெர்முடேஷன்னா அதோட பேசிக்ஸ், அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பினேஷன்னா அதோட பேசிக்ஸ், அதோட சில எக்ஸாம்பிள்ஸ், எப்படி இந்த ஃபார்முலாஸ்னா டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இது வர புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஸோ இதை தியரிட்டிக்கலா இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. நாளைக்கு நம்ம ப்ராக்டிகலா சில ப்ராப்ளம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், பை.